அவன் மனசுல ஏதோ இருக்கு, ஆனா என்னன்னு சொல்ல சங்கடப்படுறான். எனக்கு அவங்கிட்ட கேட்கறதுக்கு ரொம்ப வெக்கமா இருக்கு. இத தனியா தான் அவங்கிட்ட பேசணும். எங்க கிளம்பிட்டேன்? அங்கிள் நான் சிட்டி லைப்ரரிக்கு போறேன், சாயங்காலம் பார்க்கலாம். ஏய், கொஞ்சம் இரு பீட்டர், நானும் வரேன். நான் உன்னை கார்ல கூட்டிட்டு போறேன். நான் ட்ரெயின்ல போய்க்கிறேன். வேண்டாம் வேண்டாம், நானும் வரேன். எனக்கு கொஞ்சம் மாறுதலா இருக்கும் இல்லையா? வா. அது தவிர ஸ்கூல்ல வேற சண்டை போடுறியா? நானா சண்டை போடல, அவன் தான் ஆரம்பிச்சான். ஏன் அதுக்குள்ள குறுக்க பேசுற? அவன் அடிக்க வந்தா நான் பயந்து ஓடுனுக்கிறீங்களா? இல்ல, நான் உன்ன ஒண்ணு ஓடி போகணும்னு சொல்லல. இங்க பாரு, இந்த வயசுல மாற்றங்கள் வர்றது சகஜம்தான். நானும் உன் வயசை தாண்டி தான் வந்திருக்கேன் பீட்டர். இந்த வயசுல வரக்கூடிய மாற்றங்கள் ஒரு மனுஷன் எதிர்காலத்துல என்னவா இருக்க போறாங்கிறத நிர்ணயிக்கக்கூடிய மாற்றங்கள். அதனாலதான் உன்னை ஜாக்கிரதையா இருக்க சொல்றேன். நமக்கு வரக்கூடிய இந்த மாற்றங்கள் ஆக்கப்பூர்வமா பயன்படணுமே தவிர அழிவு பாதையில போயிடக்கூடாது. என் அனுபவத்தை வச்சு சொல்றேன். ஞாபகம் வச்சுக்க, நம்ம சக்தி அதிகரிக்கும் போது நம்மளோட பொறுப்பும் அதிகமாகுது. முதல்ல உபதேசம் பண்றதை நிறுத்துங்க. உங்க அப்பா இருந்தா என்ன பண்ணுவாரோ அதுதான் நான் பண்ணேன். தேவையில்லாத உபதேசம் பண்ணல. அப்ப என் வழியில என்ன போக விடுங்க. சரி, உனக்காக 10 மணிக்கு இங்க இருப்பேன்.